ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்எஸ் 10th மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 2023 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஜூலை 2023 2 மார்க்ஸ் கொஷின் நம்பர் 21. செக் வெதர் ஏடி இஸ் பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏ ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி in which AB equal to 4 cm, AC equal to 6 cm, BD equal to 1.6 cm and CD equal to 2.4 cm. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அது வந்து ஏபிசின்னு சொல்கிறாங்க. ஏபி வந்து 4 cm, AC வந்து 6 cm, BD வந்து 1.6 cm, DC வந்து 2.4 cm. இப்போது இந்த ஏல வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஆங்கிள்லேருந்து ஒரு லைன் வந்து வருது ஏடின்னு. அது கரெக்டாக அந்த ஆங்கிளில் நடுவில் பிரிக்குதான்னு கேட்குறாங்க. அதான் பைசெக்டார்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிடி பை டிசின்னு எடுத்துக்கிறோம். பிடி வந்து 1.6, டிசி வந்து 2.4. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருக்கிறதுனால பாயிண்ட் வச்சுட்டு ஒரு டெசிமல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 16/24 வரும். ஸோ இதை 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 8 2s are 16, 8 3s are 24, which is equal to 2/3 வந்துடும். நெக்ஸ்ட்டு ஏபி பை ஏசி எடுத்துக்கலாம். ஏபி வந்து என்னது 4 cm, ஏசி வந்து என்னது 6 cm. ஸோ ஏபி 4 பை ஏசி வந்து 6. இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 2 3s are 6. ஸோ 2/3 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து யூஸிங் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், இப்போ வந்து ஏபிடி வந்து தியரம் போட போகிறோம். என்னென்னா பிடி பை டிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. அதாவது இந்த பியும் டியும் பை டியும் சியும் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் ஏக்கும் சிக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம பிடி பை டிசிக்கு என்ன வந்தது 2/3. ஏபி பை ஏசிக்கு என்ன வந்தது 2/3. ஸோ ரெண்டுத்துக்கும் சேமாக வந்திருக்கா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2/3 எழுதிடலாமா? ஸோ சேமாக வந்ததுனால பை ஏபிடி தீரம் படி என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏடி வந்து ஆங்கிள் ஏலேருந்து பைசெக்டாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஆங்கிள் ஏல வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிள்லேருந்து நடுவில் தான் வந்து இந்த லைன் வருது. இப்போ அந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வந்து 18 இருந்தது அப்படின்னா இந்த லைன் கரெக்டாக நடுவில் வரும். அதாவது கரெக்டாக ஒரு இந்த சைடும் 40 இருக்கும், இந்த சைடும் 40 இருக்கும். ஸோ நடுவில் வந்து இந்த லைன் வந்து பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுதா? ஸோ தேர்ஃபோர் ஏடி இஸ் த பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏ. அதாவது ஏடி வந்து ஆங்கிள் ஏலேருந்து பைசெக்டாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கொஷனு. ஸோ அவங்க வந்து கிவன் டேட்டா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும் ஏபிசின்னு. ஸோ கொடுத்த டேட்டாவெல்லாம் இந்த சைடில் இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம ஏபிடி தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.